ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ப்ரான் தொக்கு, எண்ணெய் காய வச்சுட்டு சோம்பு, சீரகம், பட்டை, லவங்க, அப்புறம் ஒரு 4 மிளகு, அப்புறம் சின்ன சின்னதாக வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். யாருக்கெல்லாம் ப்ரான் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சில பேருக்கு எல்லாருமே எல்லா ஐட்டமும் பிடிக்காதுல. கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு ப்ரான் பிடிக்கும்னுட்டு. ஓகேயா, இந்த ப்ரான் தொக்கு ஈஸி தான். ஆனியன், தக்காளி இது மட்டும்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அது நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிடுங்க, நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் இந்த கேப் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடலாம். ஓகேயா, இது வதங்கிட்ட உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, தக்காளி சேர்த்த உடனே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. நான் உப்பு போட்டேன், இந்த வீடியோவில் தெரியலங்க. ஓகே, உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கும், ஏன்னா இல்லைன்னா திப்பியாக கிடைக்கும்ல சாப்பிட்றப்ப. நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரானை க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய வேலையே. இந்த ப்ரான் செய்கிறதுக்கு அந்த நர்வ்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆகிடுதுங்க. கிடைக்கிறதே கொஞ்சம் தான். அது 1 kg வாங்கினா அது க்ளீன் பண்ணுறப்போ 1/2 kg ஆகுது. 1/2 kg ஆன உடனே அது நர்வ்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சமைச்சிட்டா 1/4 கிலோ தாங்க வருது 1 kgயில். ப்ரானில் அது ஒரு மைனஸ் தான், பரவாயில்ல. பட் எப்போ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம். இப்போ ப்ரானெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. வேணும்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் கேமரா ஆன் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கேமராவே ஆன் ஆகலன்னுட்டுங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆகிருக்குன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டைம் நான் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் கேமரா ஆன் ஆகிருக்குன்னு நினச்சிருப்பேன். பட் ஆனால் பார்த்தா கேமரா ஆனே ஆகிருக்காதுங்க. நான் பாட்டுன்னு வீடியோ எடுத்துன்னு இருப்பேன். அதனால் இப்போ உப்பு போட்டதெல்லாம் காமிக்க முடியல. ஓகே, உப்பெல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடில் வச்சுடுங்க. இன்னும் சிம்மில் வச்சுட்டு இன்னொரு கேஸ் இது மேலே வச்சுடுங்க. ஓகே, ஒரு சைடாக சொல்லலை, அந்த மாதிரி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் முடியை எடுத்து வதக்கி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இல்லையா, அதனால். இருமல் பிரச்சனை வேறு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் காரசாரமாக மிளகெல்லாம் போட்டு இதெல்லாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் தான் இந்த இருமல் பிரச்சனைக்கெல்லாம் எனக்கும் கேட்கும். அதனால் இது சீக்கிரமே குக் ஆகிடும். சிம்லே வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி ரப்பர் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப எனக்கே அந்த மாதிரி தாங்க ஆச்சு. ஓகே, பார்த்து பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் அப்லோட் பண்ணுறாங்க. அதனால டோன்ட் வரி, இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்து நான் இன்றைக்கி இதுக்கு ரசம் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி எப்போவுமே மட்டன் அள்ளி சாப்பிட்டுன்னு இருந்தோம். அதனால நான் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால் ஓகே, இன்றைக்கி ப்ரான் செய்யலாம் அப்படின்ட்டு இப்போது ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. யார் யார் ப்ரான் செஞ்சுருக்கீங்க சண்டே இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ரான் தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணோம். ரசத்துக்கு எல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டேன். சும்மா தாளிக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரான் தொக்கு வெறும் ஒயிட் ரைஸும் இந்த தொக்கும் வச்சு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பர் எம்மியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது ரசத்தை தாளிச்சிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை, நசுக்கி வச்ச பூண்டு எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிய வச்சுட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே
ரசம் கரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த ரசத்தை எடுத்து அப்படியே ஊற்றிக்கணும். அதுவும் இந்த வீடியோ அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆகுதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறப்பாலாம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரசம் மசாலா, அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும், ஏன்னா ராவாக இருக்கும். ரசம் ரொம்ப கொதிக்கவும் விட மாட்டோம் இல்லையா, அதனால் இந்த மசாலா லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு ரசத்தை அதில் எடுத்து ஊற்றிட்டு இன்னொரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு ஆவி பறக்க ரசம் ரெடிங்க. இது கூடவே ஒரு சைடில் ப்ரான் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சண்டே எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டு ஹாப்பி சண்டேவே என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் டேவை. ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். பை பாய், டேக் கேர்.